ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் புதிதாக திறக்கப்பட்ட ஹோட்டலை பக்கத்து ஹோட்டல் உரிமையாளர் அடித்து உடைத்து சூறையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. புதிய கடையை சல்லி சல்லியாக அடித்து உடைக்கும் அளவுக்கு நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்தவர் முசாஃபர் அலி. இவர் முதலீடு போட்டு மூக்கையூர் சாலை சந்திப்பில் புதிதாக ஹோட்டல் ஒன்றை தொடங்கினார். நவீன வசதிகளுடன் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதமாக புதிதாக திறக்கப்பட்ட கடைக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்தனர். இவரது கடையில் ஹெர்மஸ் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே மூக்கையூர் சாலையின் கார்னரில் ஜாஃபர் அலி என்பவர் வெகு நாட்களாகவே டீ கடை மற்றும் ஹோட்டலை இணைத்து நடத்தி வருகிறார். தனக்கு போட்டியாக முசாஃபர் அலி ஹோட்டல் திறக்கிறார் என்றதும் அவருக்கு ஆத்திரம் பொங்கி உள்ளது. ஏற்கனவே வியாபாரம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அருகிலேயே அதுவும் பலவென மற்றொரு ஹோட்டல் துவங்கப்பட்டால் தனது வியாபாரம் படுத்துவிடும் என்று பயந்திருக்கிறார் ஜாஃபர் அலி. எனவே முசாஃபர் அலியை கடையை திறக்கவிடக் கூடாது என்கிற கோபத்திலும் வன்மத்திலும் நெடு நாட்களாக இருந்திருக்கிறார். இந்நிலையில் கடை திறப்புக்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த வேளையில் முதல் நாள் இரவு இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் தன்னுடைய கூட்டாளியான ராமச்சந்திரன் என்பவரையும் அழைத்து கொண்டு கடைக்கு சென்றிருக்கிறார். இருவரும் அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வேலை செய்து கொண்டிருந்த ஹேர்மஸ் உள்ளிட்ட ஆட்களை அடித்து உதைத்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் கடையை சல்லி சல்லியாக அடித்து நொறுக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் கடையை சூறையாடி அவர்கள் முற்றிலுமாக அடித்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் ஹோட்டலின் வரவேற்பறை கண்ணாடிகள் மற்றும் டேபிள் சேர் உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. தடுக்க வந்த ஹோட்டல் உரிமையாளர் ஹெர்மஸை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். இதையடுத்து ஹோட்டல் உரிமையாளர் முசாஃபர் அலி சாயல்குடி போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் கடையை சேதப்படுத்தியவர்களின் அடையாளத்தை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தியது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். தொழில் விரோதம் காரணமாக ஹோட்டல் அடித்து உடைத்து சூறையாடப்பட்ட சம்பவம் அந்த பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.